கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு சுமையல்ல பாரம் சுகம்தான் அம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோல் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. வேறெதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழுமனம் ஏனும். தாரமே தாரமே வா, வாழ்வின் வாசமே வாசமே நீ தானே. தாரமே தாரமே வா, எல்தன் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா. மேலும் கீழுமாடும் முந்தன் மாய கண்ணாலே மறுவேடம் போடுது என் நாட்கள் தன்னாலே. ஆயுள்ரகை முழுவதுமாய் தேயும் முன்னாலே ஆழம் வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே. இந்த உலகம் துளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்த்தேன். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் திருப்பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். நமது இருக்கின்ற ராபர்ட் மேல் மலையனூர் குருசேவருக்கு மேல் மலையனூர் திருச்சபையினுடைய ஊழியர் ஜெபித்து துவக்கி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜெபம் செய்வோம். நீதியோரும் பரிசுத்தரும் தேவரும் கூடாத ஒளியில் வாசம் செய்கிற நல்ல தெய்வமே, இது ஆண்டவரே நம்ம மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்கள் முழுவதும் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி நீர் வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி இருக்கிறோம் சுவாமி. இந்த கர்த்தாவே, நாங்கள் இந்த ஓய்வு நாளில் இருக்கிற தகப்பனே ஆராதனை சென்று ஆராதனை முடித்துவிட்டு இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் என்பதை நீர் அறிவித்து சுவாமி. ஆமாண்டவரே, இந்த பிரியா சாலமோன் அவருடைய அந்த மலைக்காப்பு விழாவுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் ஏற்ற நேரத்திலே ஏற்ற விதமாய் அவர்களை வாழ்விலே இணைத்து அதே போல கர்த்தாவே அவர்களை அதற்குண்டான அந்த நேரத்திலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தின் கொடுத்தீர். மீண்டுமாக ஒரு மன மகிழ்ச்சியான இந்த குழந்தை பாக்கியத்தை நீ கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக அந்த நல்ல காரியங்களுக்காக பாடுபட்ட ஜபங்களை ஈடுபட்ட எல்லாருக்காகவும் நாங்கள் இந்த இடத்துல நன்றி இருக்கிற கர்த்தாவே. அதை தொடர்ந்து கர்த்தாவே இங்க வந்திருக்கிறதான ஆயர் அவர்களுக்காகவும் இடத்துல செய்கிறோம். அவர்கள் எத்தனையோ நிகழ்வுகள் இருந்த போதிலும் கர்த்தாவே இந்த இடத்துல நீர் அவரை பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். நமது இருக்கின்ற ராபர்ட் மேல் மலையனூர் குருசேவருக்கு மேல் மலையனூர் திருச்சபையினுடைய ஊழியர் ஜெபித்து துவக்கி வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஜெபம் செய்வோம். நீதியோரும் பரிசுத்தரும் தேவரும் கூடாத ஒளியில் வாசம் செய்கிற நல்ல தெய்வமே,
இது ஆண்டவரே நம்ம மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாட்கள் முழுவதும் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி நீர் வந்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி இருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தில் கர்த்தாவே, நாங்கள் இந்த ஓய்வு நாளில் இருக்கிற தகப்பனே ஆராதனை சென்று ஆராதனை முடித்துவிட்டு இந்த இடத்துல வந்து இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் என்பதை நீர் அறிவித்து சுவாமி. ஆமாண்டவரே, இந்த பிரியா சாலமோன் அவருடைய அந்த மலைக்காப்பு விழாவுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் ஏற்ற நேரத்திலே ஏற்ற விதமாய் அவர்களை வாழ்விலே இணைத்து அதே போல கர்த்தாவே அவர்களை அதற்குண்டான அந்த நேரத்திலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தின் கொடுத்தீர். மீண்டுமாக ஒரு மன மகிழ்ச்சியான இந்த குழந்தை பாக்கியத்தை நீ கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அதற்காக அந்த நல்ல காரியங்களுக்காக பாடுபட்ட ஜபங்களை ஈடுபட்ட எல்லாருக்காகவும் நாங்கள் இந்த இடத்துல நன்றி இருக்கிறோம் கர்த்தாவே. அதை தொடர்ந்து கர்த்தாவே இங்கே வந்திருக்கிறதான ஆயர் அவர்களுக்காகவும் இடத்துல செய்கிறோம். அவர்கள் எத்தனையோ நிகழ்வுகள் இருந்த போதிலும் கர்த்தாவே இந்த இடத்துல நீர் அவரை என்னை தொடர்ந்து வீட்டாக ஒருமுறைப்பட்டவர்களாக திருச்சபை மக்களாக ஒன்று கூடி பிள்ளைகளை வாழ்க்கை வழிநடத்துவதற்காக பிரியா சாலமோன் அவர்களின் பேபி ஷவர் நிகழ்விற்கு வாக்குத்தமாகவும் வாழ்த்துவையாகவும் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்கிறார் என்றார். ஆமென். யாவருக்கு நன்றின் ஸ்தோத்திரத்தையும் வணக்கத்தையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா நிகழ்வும் மகிழ்ச்சியா இருக்கும். திருமறை பகுதி படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்பொழுது பிரியா அவர்களுடைய இந்த சீமந்த நிகழ்வு இறைவன் தருகின்ற ஒரு ஆசீர்வாதம் தான். ஞான பிரனோதனை அவர்கள் பெற்றெடுத்திருக்கின்றார்கள். அந்த நேரம் கொரோனா நேரம். இந்த கொரோனா நேரத்திற்கு முன்பதாகவும் ஞான பிரியா அவர்கள் எங்கெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் சென்றார்களோ அப்பொழுதெல்லாம் எனக்கும் இப்படி நடைபெற வேண்டும் என்று சொல்லி இயங்கிக் கொண்டிருந்த அருமையான பிரியா அவர்கள் கால சூழ்நிலை கொரோனா நேரத்துல ஞான மூத்த மகன் பிரனோலன்
பெற்றெடுக்கும்படியான பாக்கியத்தை கடவுள் தந்தார். அதனாலிருந்து எல்லாருக்கும் சீமந்தம் நடந்து எனக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையே என்று சொல்லி ஏக்கம் அருமையான மகள் பிரியா அவர்களுக்கு இருந்தது. கடவுளுடைய கிருபையினால பிரியா அவர்கள் இப்பொழுது இரண்டாவது குழந்தையை பெற்றெடுக்க கடவுள் கிருபை செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே அவர்கள் இறைவரோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது இறைவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றோம். ஏன் இந்த நாள்ல வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் நாம கேட்போம். பிரியா அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே, அப்படிதானே? பிரியா அவங்களுக்கு பர்த்டே. இன்னொரு சர்ச்சி நம்முடைய வட்டாரத்துல ஒரு சின்ன சர்ச்சி ஒண்ணு திறந்துருக்கிறாங்க, பேராயர் அவர்கள். அங்க பிரியாவுடைய அம்மா அங்க மிக முக்கியமா இருந்திருக்கணும். அவங்களும் மேரி அம்மா அவங்களும் அங்க இருந்திருக்கணும். ஆனா இங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு இங்க இருந்தாலும் ஞாபகம் அங்கதான் இருக்கும். திருச்சபையை கட்டி கொடுத்து அதை திறந்து கொண்டிருக்கிறார்கள். நான் பிரியா அவர்கள் இந்த நாளிலே பிறந்த நாளையும் கண்டு இறைவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். ஆகவே அருமையான சாலமோன் பிரியா அவருடைய வாழ்விலே இறைவன் திருமணத்தில் அவர்களை இணைத்த கடவுள் ஆசீர்வாதமான பிரணோலனை கடவுள் தந்தார். பிரணோலனுடைய முதல் பிறந்த நாள் வந்தவாசியில நாங்கள் ஆயராக இருந்தோம். நாங்க போன உடனேயே நான் நினைக்கிறேன் அதுதான் முதல் நிகழ்வு. பிரணோலனுடைய நிகழ்வு தான் அவருடைய பிறந்த நாள் தான். ஏதோ பெரிய ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள்ள நாங்க இருந்தது போல அதை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இங்க இருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ அதிகமான அறிமுகம் அதிகம் எனக்கு இங்க இல்ல, தெரிந்தவர்கள் வந்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அழகான ஒரு டெக்கரேஷன் அதை பண்ணியிருந்தாங்க. தேரடி கிட்ட நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை சாலமோன் பிரியாவுக்கு கடவுள் தந்திருக்கின்றார். இரண்டாவது குழந்தையையும் அவர்கள் பெற்றெடுக்கும்படியான பேர் பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே பேறு காலத்தை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ என்கின்றார் ஆண்டவர். மக்கட்பேறு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனா என்கின்றார் உங்கள் கடவுள். உங்களை கடவுள் நினைத்தவர்கள் இருக்கின்றார். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லி கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருக்கிறார். அருமையான மகள் பிரியா அவர்கள் இரண்டாவது குழந்தையை பெற்றெடுக்கும்படியார் பிரியா அவர்களுடைய ஆசை இந்த மாதிரி நடைபெற வேண்டும், இந்த சீமந்தம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பியவற்றை கடவுள் செய்து கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய பிறந்த நாளிலேயே அதை செய்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இது மிகையாகாது. அருமையான மகள் இன்னொரு ஆண்டிலே அடியெடுத்து வைத்து பிறந்த நாளை காண செய்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய ஆண்டையும் அருமையான பிரியாவுக்கு ஆசீர்வாதமாய் அமைத்து தருவாராக. இது புதிய பிறந்த நாள், புதிய ஆண்டு அருமையான மகளோடு கூட இறைவர் இருந்து ஆண்டு முழுவதும் தேவைகளையும் கடவுள் சந்திக்கின்ற கடவுள் இந்த ஆண்டையும் எல்லா வளங்களாலும் நலன்களாலும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. பிறந்த நாளில் கண்டு இறைவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். அடுத்தபடியாக சீமந்தத்தையும் நடத்தி இங்கே வந்திருக்கின்றவர்களா அன்றைக்கு மரியா எலிசபெத்தை வாழ்த்தி கொண்டார்களே, அந்த வாழ்த்துதலை போல இங்க வந்திருக்கின்றவர்களா இறைவனத்தில் ஜெபித்து உங்களுக்காய் இறைவனத்தில் ஜெபித்து வாழ்த்து வந்திருக்கின்றார்கள். ஆகவே வாழ்த்துதல் மிக அவசியமாய் இறைவர் அதை உங்களுக்கு கொடுக்கின்றவராய் இருக்கிறார். இங்க இருக்கின்ற பெரியவர்கள் மூலமாக, அம்மாமார்கள் மூலமாக. ஆகவே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மரியாள் எலிசபெத்துடைய வாழ்த்துதலை போல இங்க இருக்கின்றவர்கள் உங்களை வாழ்த்துகின்றார்கள். ஆகவே சாலமோன் பிரியா புரோனல் பிறக்க இருக்கின்ற குழந்தை உங்களை கொடாக்குடியாக கடவுள் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. வந்திருக்கிறவருடைய வாழ்த்துதலையும் கடவுள் ஏற்று உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தந்தையே, அவர்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு மகன் சாலமோன் அவர்களுக்காக, அவருடைய துணைவியார் பிரியா அவர்களுக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். அவர்களுக்கு அன்பாய் கொடுத்திருக்கின்ற மகன் பிரணோலனையும் கருத்தில் கொடுக்கிறோம். அன்றின் மகனை நீர் ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே பிரியா அவர்கள் இந்த நாளிலே ஒரு புதிய பிறந்த நாளை புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும்படியாய் கர்த்தனை கிருபை செய்திருக்கிறேன். அதற்காக நன்றி படைக்கிறோம். இந்த புதிய ஆண்டுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே அருமையான மகள் ஆண்டவரே இரண்டாவது குழந்தையை ஆசீர்வாதமாய் பரிசாய் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள இருக்கின்றார்களே, அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை நீர் அருள்கின்ற கடவுளாய் இருக்கிறேன், நன்றி படைக்கிறோம். அருமையான மகளுக்கு இந்த ஆண்டை ஆண்டவரே எல்லா வளங்களாலும் நலன்களாலும் நிறைவான ஆசீர்வாதங்களால நீர் நிரப்பி காத்துள்ள வேண்டுமாய் இந்த கருத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே பேறு காலத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற ஞான மகளுக்கு பெற செய்கின்ற கடவுள், பிரசவிக்கின்ற கடவுள், நீர் கூட இருந்து நல்ல சுக பிரசவத்தை நீர் அருள வேண்டுமாய் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே குழந்தையும் ஆண்டவரே தாயும் சேயும் ஆண்டவரே சுகத்தோட பலத்தோட ஜீவனோட நீ குறித்த தேதியில ஆண்டவரே நீர் பிரித்து கொடுத்து ஆசீர்வாதமான ஒரு பிரசவத்தை நீ தர வேண்டுமாய் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய பலத்தை, உம்முடைய சத்துவத்தை, உம்முடைய தைரியத்தை அருமையான மகளுக்கு நீ தர வேண்டுமாய் உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துங்க. ஆண்டவரே அருமையான சாலமோன் அவர்களுடைய பெற்றோருக்காக அவர்களுடைய குடும்பத்திற்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். பிரியாவுடைய பெற்றோர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக உடன் பிறந்தவர்களுக்காக இந்த சமூகத்தில் வருகிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துங்க. மன மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு உமக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அதனை பெற்றோர்களாய் தங்கள் பிள்ளைகளை அழகு பார்த்து கடவுள் செய்த நன்மைகளை எண்ணி உமக்கு அவர்கள் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நன்றியை ஏற்றி அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த தளத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் என்றும் இன்றும் சதா காலங்களிலும் இறைவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி புதிய ஆண்டையும் ஆசீர்வதித்து நல்ல பேறு காலத்தையும் கடவுள் தந்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.
உதவி கொடு. சிறியவன் நான் சிறியவன் தான் உலகின் பார்வையிலே, பெரியவன் நான் பெரியவன் தான் உந்தன் கண்களிலே. மெதுவா மெதுவா உன்னை நான் அழைக்க, உயிரும் உயிரும் ஒன்றாய் இணைக்க. சித்திரை நீ செந்தமிழ் நீ வார்த்தைகள் இல்லையே அழைக்க. சூரியன் நீ விண்வெளி நீ ஏழை கையில் ரத்தினம் நீ. தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா, மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு தானிடவா. வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. சங்கீதம் கேட்டதில்லை, பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. செல்ல அவள் பையோடு என் இதயம் துடிக்க கண்டேன். தேவமகள் தொங்குகிலே சில தெய்வங்கள் தொங்குகின்ற அழகை கண்டேன். சிற்றாடை கட்டி அவள் சிரித்த போது என்
செய்கையை பார்த்து கொண்டேன். வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா. வான்மிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா, மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு நானிடவா. வேறெதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திட சொல்லி பழுமனம் ஏன்? தாரமே தாரமே வா, வாழ்வில் வாசமே வாசமே நீ தானே. தாரமே தாரமே வா, எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா. மேலும் கீழுமாடும் முந்தன் மாய கண்ணாலே, மாறுவேடம் போடுது என் நாட்கள் தன்னாலே. ஆயுள் ரகை முழுவதுமாய் தேயும் முன்னாலே, ஆழம் வரை வாழ்ந்திடலாம் காதலின் உள்ளே. இந்த உலகம் துளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்த்தேன். தாரமே தாரமே வா, வாழ்வின் வாசமே வாசமே நீ தானே. தாரமே தாரமே வா, எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா. நீ நீங்கிடும் நேரம் காட்டும் பெரும் பாரம், உன் கை தொடும் நேரம் தீ மீதிலும் வீரம். நீ நடக்கும் பொழுது நிழல் தரையில் படாது, உன் நிழலை எனது உடல் நழுவ விடாது. பேரழகின் மேலே ஒரு துரும்பும் தொடாது, பிஞ்சு முகம் ஒரு நொடியும் வாடக்கூடாது. உன்னை பார்த்திருப்பேன் விழிகள் மூடாது, உன்னை தாண்டி எதுவும் தெரியக்கூடாது. தாரமே தாரமே வா, வாழ்வில் வாசமே வாசமே நீ தானே. தாரமே தாரமே வா, எல்தல் சுவாசமே சுவாசமே நீ உயிரே வா. ah
பூவே என் வாழ்வில் மீண்டும் என ஈன்ற தாயே கண்ணோடு இமையாய் சுகமான சுமையாய் இரு கையில் ஏந்தி தாலாட்டுவேனே காற்றோடு தலை கோதி நதியோடு தவழ்ந்து உயிரோடு உயிராக உறவாடும் அழகே பனியோடு விளையாடி மலரூஞ்சலாடி தரை வந்து தமிழ் பேசும் இரு கால் வெண்ணிலவே சிறகாக உன்னை நான் ஏந்தி செல்வேன் சினுங்காமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன் ஒரு கோடி இன்பங்கள் உன்னை பார்த்த நொடியில் நான் வாழும் நாள் மட்டும் நீ எந்த மடியில் உன்னை ஈன்ற பொழுதிங்கு கடவுள் தன் முகம் பார்த்த பொழுது உன் பாதம் தொழுது ஆராரிராரோ 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 ஆராரிரோ ஆராரிராரோ ஆராரிரோ எல்லோர்க்கும் இங்கே முகமூடி வாழ்க்கை கண்ணே உன் முகம் போல நிஜம் ஏது உலகத்தின் ஓசை ஓயாது கண்ணே என் தோளில் தலை சாய்ந்து நீ தூங்கு இன்னும் இன்னும் நெடுந்தூரம் சென்றார் அன்பென்னும் ஊர் சேரலாம் சொன்னால் எல்லோர்க்கும் தன்னால் இதயத்தின் கதவொன்று அன்போடு திறக்கட்டும் அழகே அமுதே என் உயிரே ஆராரிராரோ 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 ஆராரிரோ ஆராரிராரோ குறுமுகில்களை சிறுமுகைகளில் யார் தூவினார் மழை கொண்டு கவிதை தீட்டினார் இளம் பிறையினை இதழிடையினில் யார் சூட்டினார் சிரித்திடும் சிலையை காட்டினார் எறும்புகள் சுமந்து போகுதே சர்க்கரை பாறை ஒன்றினை இருதயம் சுமந்து போகுதே இனிக்கிற காதல் ஒன்றினை என் சின்ன நெஞ்சின் மீது இன்ப வாரமேற்றி வைத்ததார் கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ
வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ. எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காமமுறும். உன் மீது காதல் கொண்ட மானுடன் தான் என்ன ஆகுவான்? உடையால் மூடி வைத்தும் இமைகள் சாத்தி வைத்தும் அழகால் என்னை கொள்கிறாய். அருவிக்கால்கள் கொண்டு ஓடு இடையென்றாகி கடலாய் நெஞ்சம் கொள்கிறாய். கடலில் மீனாக நானாக ஆடையிடு அலைகள் மீதேறி உன் மார்பில் நீந்தவிடு. பேராழம் கண்டு கொள்ள 7 கோடி ஜன்மம் வேண்டுமே. நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ. நான் பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நான் முகர்ந்த முதல் மலரும் நீயே. நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நான் விரும்பிய முதல் பெண்ணும் சினுங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளர்த்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லி கொடுத்தாய். அவளோடுதான் வளர்ந்தவன் போல தெரிந்தாலும் உன் கண்ணில் நானும் ஒரு குழந்தை. இமைகளுக்குள்ளே அடை காத்தாய், ஆசையோடுதான். அம்மா என் முகவரி நீ, அம்மா என் முதல் வரி நீ, அம்மா என் உயிரென்றும் நீ. அம்மா நீயே எனக்கென பிறந்தாயே, அனைத்தையும் தந்தாயே, என் உலகம் நீ என் தாயே. எனக்கு வலிமை தரும் உன் வார்த்தை, எனக்கு வீரம் தரும் உன் வாழ்க்கை மேல் என் வாழ்க்கையினை வரைந்து வைத்தாயே. ஒரு தோல்வி என்னை தொடும்போது என் தோளை